ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் எடுத்துருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கலர் பவுடர், கேசரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எல்லோ கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கணும். இப்போ சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். சர்க்கரை பாகுக்கு நான் எந்த டம்ளரால் உளுந்து போட்டனோ அந்த டம்ளராலேயே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 2 டம்ளர் சுகர் கரெக்டாக இருக்கும். நான் 2 டம்ளர் சுகருக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடயும் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் இப்போ ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிச்சு லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பி பதம் வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறி பேக்காகி வந்திருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இதை இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் நான் மாற்றிக்கிறேன். அந்த காட்டன் கிளாத்தில் சென்டராக சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதில் இப்போ அந்த காட்டன் கிளாத்தில் மாவை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன ஹோலாக இருக்கணும். இது இப்போ அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 சுற்று அளவுக்கு சுற்றுனீங்கனாலே போதும். அடுப்பு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சுற்றி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம ஜீரா பாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க.
இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரையா இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு சூடாக ஜாங்கிரி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.